காலை நேரத்தை இனிமையான குரலால் அறிவிக்கும் பறவை குயில். ஆனால் இந்த குயிலை பற்றி நமக்கு தெரியாத பல விசித்திரமான உண்மைகள் இருக்கிறது. இந்த வீடியோவில் ஆசிய குயில்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். ரொம்ப பேர் குயில் கருப்பு நிறத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறோம். கருங்குயிலைத்தான் நாம் பொதுவாக பார்த்திருப்போம். இது எல்லாமே ஆண் குயில் தான். பெண் குயில் டிசைனே வேற மாதிரி இருக்கும். கரும்பழுப்பு நிறத்துல உடல் முழுக்க வெள்ளை புள்ளிகளோட பெண் குயிலின் தோற்றம் இருக்கும். இதை முத்துக்குயிலும் சொல்லுவாங்க. ஆண் குயிலும் பெண் குயிலும் கலர்லையும் டிசைன்லையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது. ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு அடையாளம்னா அது அவங்களோட இரத்த சிவப்பு நிற கண்கள் தான். குயில்கள் ஒருபோதும் சொந்தமா கூடு கட்டாது. கூடு கட்டுறதுக்கு சோம்பேறித்தனமா அல்லது குயில் கூடு கட்டவே தெரியாத மக்கு பறவையான்னு புரியல. ஆக மொத்தம் குயில் கூடு கட்டுகிறதில்லை. கூடு கட்டுறது, முட்டைகளை அடைக்காக்குறது மற்றும் குஞ்சுகளை வளர்க்கிறது இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்குதோ என்னவோ. குயில்கள் இந்த வேலையை காக்காக்கள் கிட்ட ஒப்படைக்கிறதன் மூலம் அதிக முட்டைகளை இடவும் தனது இனத்தை பெருக்கவும் குயில்கள் வாய்ப்பை பெறுகிறது. காக்காவோட கூட்டுல முட்டையிடுறதுக்கு குயில் ஒரு பெரிய பிளான் பண்ணும். கூட்டுல இருக்க காகத்தை ஆண் குயில் வம்புக்கு இழுத்து தன்னை துரத்த வைக்கும். காகம் கூட்டை விட்டு வெளியே வந்து ஆண் குயில துரத்துகிற அந்த சில நிமிடங்கள்ல பெண் குயில் மின்னல் வேகத்துல காகத்தோட கூட்டுக்குள்ள முட்டையிடும். காக்காவோட கூட்டுல முட்டையிட இட நெருக்கடி இருந்தா சில சமயம் காகத்தோட முட்டைய குயில் கீழே தள்ளியும் விட்டுடும். குயிலின் முட்டைகளும் காக்கா முட்டைகள் மாதிரியே தோற்றம் அளிக்கும். முட்டையிலிருந்து வர்ற குயில் குஞ்சுகள் காகத்தோட குஞ்சுகளை விட சீக்கிரமாகவே வளர்ந்துவிடும். ஆரம்பத்துல இந்த குயில்கள் காகத்தை போலவே நடிச்சு ஒரிஜினல் காகத்தை ஏமாத்தும். தன் குஞ்சுக்கும் குயில் குஞ்சுக்கும் காக்காவால வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. இது தன்னோட குஞ்சுதான்னு நினைச்சு காகம் அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். காகத்தோட சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்து இறக்கை முளைச்சதும் இந்த குயில் குஞ்சுகள் காகத்துக்கு தாட்டா சொல்லிட்டு பறந்து போயிடும். செண்பக பறவையும் குயிலினத்தை சேர்ந்ததுதான். அதாவது செம்பகம் எனப்படும் செம்போத்து. ஆனால் இது குயில்களை போல பிராடுத்தனம் பண்ணி மற்ற பறவை கூட்டில் முட்டையிடாது. இது தனக்குன்னு சொந்தமா கூடு கட்டி தன் குஞ்சுகளை தானே வளர்க்கும். குயில்கள் பெரும்பாலும் பழங்களைத்தான் விரும்பி சாப்பிடும். மாம்பழம், ஆலம்பழம் இதெல்லாம் இதற்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து போகிற குயில்கள் காக்காவுக்கு வைக்கப்படுகிற சாதத்தையும் சாப்பிடுகிறது உண்டு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கேட்கிற அந்த அழகான குக்கூ சத்தம் ஆண் குயிலோடது மட்டும்தான். பெண் குயில் கிக் கிக் கிக்குன்னு ஒருவித கரகரப்பான கீச்சு ஒலியைத்தான் எழுப்பும். போனஸா உங்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் தகவல். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மாநில பறவையாக குயில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இயற்கையோட படைப்புல குயில்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமும் தந்திரமும் நிறைந்த பறவைகள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களில் சிலர் பெண் குயிலின் வீடியோவை இப்பொழுதுதான் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. ஹைப் ஆப்ஷன் வந்தா ஹைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பெண் குயில்களை பார்த்திருக்கீங்களா? அப்புறம் உங்க வீட்டுல குயில் சத்தம் கேட்டிருக்கான்னு எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.